வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரொம்ப நாளா பெரிய அளவுல வளர்ச்சி இல்ல, முன்னேற்றம் இல்ல, மாற்றம் இல்ல, ஒரு ஏற்றம் இல்ல. கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு கவலையோட இருந்த ஒரு ராசிக்கு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட வழிபாட்டையும் கடவுள் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தரார். ஒரு அற்புதமான கிரக அமைப்பை தரார். 12 வருஷத்துக்கு அப்புறம் கடவுளே உங்களுக்கு அமைத்து கொடுத்த ஒரு உன்னதமான வாய்ப்பு. உங்களோட வாழ்க்கையில 2 முக்கியமான பிரச்சனையை உடனடியாக சரி செய்து கொள்வதற்கு தான் இந்த கிரக சேர்க்கை பயன்படும். அப்படிப்பட்ட கிரக சேர்க்கை எது? எந்த ராசிக்கு இந்த வீடியோ? கடக ராசிக்கு தான் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை. ஏற்கனவே அஷ்டமச்சனியில 2.5 வருஷம் சொல்லி மாளாத சிக்கல், படாத பாடுபட்டிருப்பார்கள். கடனுடைய அளவு கழுத்தை நெரிச்சிருக்கும். கண்விழி பிதுங்கி நின்றவர்கள் கடக ராசிக்காரர்கள். கவலையும் வேதனையும் கஷ்டமும் கண்ணீரை ஒவ்வொரு நாளும் வரவழைச்சிருக்கும். வாழ்க்கையில இப்படி ஒரு துன்பத்தை அனுபவிச்சு நம்மெல்லாம் ஏன் இருக்கிறோம்னு நினைச்ச கடக ராசிக்கு கடவுள் உங்கள் கவலையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையை தரார். அஷ்டமச்சனி முடிஞ்ச இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கிரக சேர்க்கை உங்கள் லைஃபை செட்டில் பண்ண வைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு தரக்கூடிய அஷ்டமங்கல யோகம் தான் அந்த மிகப்பெரிய யோகம். இது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் நவ கிரகங்களில் சுப கிரகம். ஒருவர் தேவகுரு, இன்னொருத்தர் அசுரகுரு. அப்ப 2 குருமார்களும் ஒன்றாக இணைந்து பலன்களை தரப்போறாங்க. குரு என்பவர் கட்டுக்கட்டாக பணத்தை தரக்கூடியவர். ஒருத்தரோட பண பலம் அதிகமா இருக்கணும்னா அவருக்கு குருவின் ஆதரவு இருக்கணும். அதே போல சுக்கிரன் என்பவர் உங்களுக்கு களத்திர காரகன். உங்களுக்கு மட்டுமல்ல 12 ராசிக்குமே களத்திர காரகன்னா சுக்கிரன். அப்ப கண்டிப்பாக 2 மங்கள விஷயங்களை நடத்தக்கூடிய 2 கிரகங்கள் ஒன்று சேருவது, அதுவும் உங்களுக்கு சுப விரய ஸ்தானத்தில் சேர்ந்து உங்களுக்கு சுப விரயங்களை தரப்போறாங்க. எப்பவுமே பணத்தை குறிக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் ஒன்றிணைவது பெரிய அளவிலான வளர்ச்சியை, வெற்றியை தரும். நிறைய நபர்களோட சிக்கலை சரி செய்யும். அப்ப களத்திர காரகனான சுக்கிரனும் பணத்தை குறிக்கக்கூடிய குருவும் ஒன்றிணைந்து தரக்கூடிய 2 விஷயம். ஒன்னு திருமண தடையை விலக்குவது, நீக்குவது, சரி செய்வது. இன்னொன்னு உங்களுக்கான கடனை முழுவதுமாக நீக்கி தருவது. அப்ப இந்த இரண்டையுமே இந்த கிரக சேர்க்கை தரும். அப்ப ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான கடன் நிவர்த்தியாகும். உங்கள் திருமண தடை விலகும். இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவுல வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் திருமண தடை நீக்குவதற்கான பரிகாரத்தை பார்த்திடலாம். திருமண தடையை நீக்குவதற்கு களத்திர காரகனான சுக்கிரனின் ஆசி எப்பொழுதும் வேணும். சுக்கிரனோட அதிபதி யாரு? கடவுளில் தாய் மகாலட்சுமி. சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப அவர் மங்கள விஷயங்களை நடத்தி தரக்கூடிய குருவோடு இணைந்தால் உங்களுக்கான திருமண ஆசை நிறைவேறும். அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் களத்திர காரகனான சுக்கிரனை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கான திருமண தடை விலகிவிடும். அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் திருமண தடை நீங்குவதற்கு நீங்கள் செய்யும் பரிகாரம் இந்த காலகட்டத்தில் முழுமையான வெற்றியை தரும், முழுமையான தீர்வை தரும், உங்களுக்கான தடையை நீக்கும். இந்த திருமண தடைக்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி, முன்னோர்கள் யோகிகள் சொன்ன கடைசி பரிகாரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்கன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. கடவுளில் தாய் பார்வதி தான் இந்த ஹோமத்தை முதலில் செஞ்சாங்க, பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்காக. பார்வதி தேவி பயன்படுத்திய அவர் முதலில் உச்சரித்த மந்திரத்தை தான் மூல மந்திரமாக கொண்டு இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் செய்யப்படுது. அப்ப கண்டிப்பாக இந்த ஹோமம் கடைசி பரிகாரம்னு சொன்னதுல எந்தவித மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. கடவுள் செய்து கடவுளுக்கு தீர்வை தந்த இந்த ஹோமம் தான் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் திருமண தடைக்காக கடைசி பரிகாரமாகவும் 100% திருமண தடையை நீக்கும் பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பல லட்சம் பேரின் திருமண தடையை நீக்கிய பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை களத்திர காரகனான மகாலட்சுமியின் முன்னிலையில் செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு பலனை தரும். அப்ப இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு, அங்க நடைபெறுது.
இந்த மாதம் என்ன சிறப்புன்னா, இந்த 2 கிரகங்கள் ஒன்றிணைவது பெரிய அளவிலான சிறப்பு. அடுத்தது ஆடி மாத வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்பதே மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அடுத்தது மாதத்துல ஒரு நாள் சிறந்த நாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும்னா அது பௌர்ணமி. அப்ப பௌர்ணமியும் ஆடி வெள்ளிக்கிழமையும் அன்னைக்கு வரலட்சுமி விரத நாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த உன்னத நாளில் குருவும் சுக்கிரனும் சுப ஸ்தானத்தில், சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தி தர போறார்கள். அப்ப அப்படிப்பட்ட இந்த நாளில் செய்யும் பரிகாரம், உங்க ஜாதகத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கு, குரு கேது சேர்க்கை இருக்கு, சூரியன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, 7ஆம் இடத்தில் சனி அல்லது ராகு, ராசி அல்லது லக்னத்தில் ராகு அல்லது கேது இருப்பது, இது எல்லாமே கடுமையான திருமண தடையை தரும். இது தார தோஷம், கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம் என்றெல்லாம் சொல்லப்படுறதுனாலதான் நீங்க ஏற்கனவே காளகஸ்திக்கு போய் பரிகாரம் செஞ்சோம், திருப்பாம்புரம், திருமணஞ்சேரி, திருப்பைஞ்சிலி, ராமேஸ்வரம், கொடுமுடி, பவானி இங்கெல்லாம் போய் பரிகாரம் செஞ்சோம், வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு தாலி கட்டணும், வெட்டணும், ஆனா அந்த பரிகாரம் வேலை செய்யலினா இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கான தடையை நீக்கும். நீங்க எந்த பரிகாரம் செய்து நீங்க நடக்கலினாலும் இதுதான் உங்களுக்கான கடைசி பரிகாரம். கலத்தர காரகனான மகாலட்சுமி முன்னிலையில் நடைபெறுவது இன்னும் விசேஷம். இந்த ஆலயத்துல, இந்த ஹோமத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு லக்ஷ்மியின் மாலை அணிவிக்கப்படும். அப்ப மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும். நம் கழுத்தில் அணியும் இந்த வேளை நமக்கு கலத்திர மாலை கிடைக்கும், கல்யாண மாலை கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தில் அனுபவமாக நம்ம பார்க்கிற ஒரு உண்மை. இன்னொன்னு, இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, கருவறையில அஷ்டலட்சுமியும் நவ கிரகமும் ஒரே விக்கிரகத்துல காட்சி தருவாங்க. அப்ப கலத்திர காரகனான மகாலட்சுமியோடு சேர்ந்து அஷ்டலட்சுமியாக லட்சுமி காட்சி தருவதும், நவ கிரகங்கள் தான் நமக்கு தோஷத்தை தருது. குருவோ, ராகுவோ, கேதுவோ, சனியோ, சூரியனோ, சுக்கிரனோ, இந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படும் தோஷத்தை நீக்க இந்த பரிகாரம் செய்யும் பொழுது இந்த ஹோம குண்டமும் சரி, நீங்களும் இந்த நவ கிரகமும் அஷ்டலட்சுமியும் பார்க்கும்படிதான் உட்கார வச்சு இந்த ஹோமம் பண்ணும் பொழுது நவ கிரகங்கள் இந்த பரிகாரத்தால் சாந்தப்படும். அப்ப நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உன்னதம் இந்த ஹோமத்தில், இந்த ஆலயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனாலதான் இங்கே கலந்து கொள்பவர்களுக்கு திருமண தடை உடனடியாக நீக்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஹோமம் நடக்கும். ஆனால் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நடைபெறும் ஹோமம் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் திருமண தடையும் கண்டிப்பாக விலகும். உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். அதனால உங்களுக்கான எந்த பரிகாரமும் நீங்க எப்பவும் வழிபாடு செய்ய வேண்டியதுமே மகாலட்சுமியை. அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் இந்த திருமண தடைக்கான ஹோமம் பெரிய அளவிலான மாற்றத்தை, தடையை நீக்கி நல்ல வரன், விரும்பிய வரன் உடனடியாக வந்து சேரும். இங்கே நவகிரகங்களின் பார்வையும் படுவதால் உங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் கிடைக்கும். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டாயம். ஏன்னா ஆலயத்துல லக்ஷ்மியின் முன்னிலையில நீங்க அமர்ந்து ஹோமம் செய்ய உங்களை அமர வைக்குங்கிறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க இடம் வசதி இல்லை. அப்ப குறிப்பிட்ட நபர்கள் வரைக்கும் தான் அங்க உட்கார வைக்க முடியும்னு ஆலயத்துல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரையை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆடி 23ஆம் தேதி, ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமை தான் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் அன்னைக்கு வரலட்சுமி விரத நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செய்யும் இந்த பரிகார வேள்வி, பரிகார ஹோமம் உங்களுக்கான திருமண தடையை நீக்கும். சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வந்து கலந்து கொள்வது அவசியம். ஒருவேளை வர முடியல அல்லது வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள், தாய், தந்தை, சகோதரன், சகோதரிகள் யாராவதும் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பூஜையில கலந்து கொள்ளலாம். அல்லது எங்களால வர முடியல, நாங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கோம்னா அவங்க மட்டும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிட்டு அந்த முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாதகத்தை கோவில் நிர்வாகம் பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் லக்ஷ்மியுடைய மடியிலையும் வைத்து பிரார்த்தனை செய்து தோஷ நிவர்த்தி செய்து உங்களுக்கு அந்த ஜாதகம் வழங்கப்படும். அப்படிப்பட்ட வாய்ப்பும் வழங்கப்படுது. ஆனால் இந்த ஹோமத்தில் சம்பந்தப்பட்ட நபர் நேரில் கலந்து கொள்வது விசேஷ பலனை உடனடியாக தருது. இன்னொன்னு, இந்த நாளில் கடன் தீர்வதற்கும் நீங்கள் பெரிய அளவில் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாளில் 8 தேங்காய் உடைத்து மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக தீபமேற்றி வழிபாடு செய்யும் நபர்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரியாயிடும்.
சில வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஒரு அரிய கிரக சேர்க்கையில நான் பரிகாரம் சொல்லும் பொழுது அதை செஞ்ச அத்தனை பேருக்கும் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம்ங்கிறது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், 8 தேங்காய் தீபம்னு. ஆனால் இது சக்தி வாய்ந்த வழிபாடு. கடக ராசிக்கு இந்த தேங்காய் தீபம், இந்த நெய் விட்டு தீபம் ஏற்றுவது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பௌர்ணமியில வழிபாடு செய்யறது, வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யறதெல்லாம் பெரிய அளவிலான வெற்றியை தரும், தடைகளை நீக்கும், தாமதத்தை குறைக்கும். கடனால கஷ்டப்பட்டேன், தொழில்ல பணம் வரல, வியாபாரத்துல பணம் வரல, கொடுத்த பணமும் திருப்பி வரல, தனியார் நிதி நிறுவனத்துல பினான்ஸ் கம்பெனில பணம் போட்டோம், எம்எல்எம்ல சீட்ல நாங்க பணம் சேர்ந்தோம், ஆனா அந்த பணம் வரல, கைமாத்தா கொடுத்த காசு கூட வரல, வேலைக்கு போறோம் சம்பள உயர்வு இல்லை, எனக்கான போனஸ் வரல, இன்சென்டிவ் வரல, அல்லது சேல்ஸ்ல கமிஷன் வரல, அல்லது ரியல் எஸ்டேட்ல என்னோட இடம் விற்கல, இல்ல நான் எந்த தொழிலையும் எனக்கு லாபம் வரல, அல்லது எனக்கு வருமானம் பத்தல, கடனுக்கு வட்டியே கட்ட முடியலனா, இந்த பௌர்ணமியில வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளியில நீங்க தேங்காய் உடைத்து நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவிலான வளர்ச்சி காணப்படும். பெரிய அளவில் உங்கள் கடன் குறையும். வராத பணம் உறுதியாக வரும். விற்காத இடம் விற்பனையாகும். உங்களுக்கு என்ன தடை, தொழில் வியாபாரம் வேலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தியாகும். பணம் வரத்துக்கு வழியே இல்லையே அப்படின்னா அந்த வழியை கடவுள் காண்பிப்பார். அதனாலதான் இந்த பரிகாரத்தை கடவுள் உங்களுக்கு இந்த வீடியோவை காண்பிக்கிறார். கடவுள் காரண காரியம் இல்லாம எதையும் செய்யறதில்லை. அப்ப கண்டிப்பாக கடவுளே உங்களுக்கான தடையை நீக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்படி செய்திருக்கிறார். அப்ப உறுதியாக உங்களுக்கான திருமண தடை உடனடியாக நீக்கும் ஒரு அற்புத இந்த நாளை தவற விடாதீர்கள். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களும், கடனால் தத்தளித்துக் கொண்டிருக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கும் 12 வருடத்திற்கு பிறகு கடவுள் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு கொடுத்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும் பொழுது 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த பரிகார ஹோமமும் இந்த பௌர்ணமி பூஜையும் விசேஷமானது, சக்தி வாய்ந்தது. பல லட்சம் பேரின் பிரச்சனைகளை சரி செய்த இந்த வழிபாட்டில் நீங்களும் கலந்து கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கான திருமண தடையை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கடனை சரி செய்து கொள்ளுங்கள். கடன் இல்லாத வாழ்க்கையும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் உறுதியாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை மற்ற கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க நேரடியாக ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாகவும் ஷேர் பண்ண முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணும்போது யூடியூப் தானாகவே பல நபர்களுக்கு போய் காமிக்கும். இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.